எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ், ஹேவல்ஸ் கிராம்டன் ஃபேன்கள் இப்போது அதிரடி விலையில். தரமான பொருட்களுக்கு உடனே வாங்க எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த சம்மருக்கு கூல் சொல்யூஷன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் சம்மர் கூல் ஆஃபர். ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன், ஹேவல்ஸ், உஷா, ஓரியன்ட் எலக்ட்ரிக், ஆட்டம்பர்க், சூப்பர் ஃபேன்ஸ், ரெமி, போலார், விகார்ட், போல்ஸ்டார், ஆல்மனாட். வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ், விகார்ட், ராக்கோல்ட், ஏவோஸ்மித், ஹேவல்ஸ் அனைத்து முன்னணி பிராண்ட்கள் அவைலபிள். கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் 1550 மட்டும். ஷோரூம் லொகேஷன்ஸ் என்எஸ்சி போஸ் ரோட், கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர், பாரிஸ். அண்ணா சாலை, ஸ்பென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம். அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகர். ஆஃபர் உள்ளவரை மட்டும். எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ், குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் சின்ஸ் இயர்ஸ். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 82% வாக்குகள் பதிவாகியிருந்தன. தமிழக சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. முதல்வர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தவேக தலைவர் விஜய், அமைச்சர்கள், அதிமுக தலைவர்கள், பாஜக தலைவர்கள் மற்றும் நடிகர்கள் ரஜினி, அஜித் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டிய வேங்கை வயல் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். தமிழக சட்டசபை தேர்தலில் சொந்த ஊர் சென்று வாக்களிக்க நேற்று மாலை முதல் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் குவிந்தனர். ஆனால் போதிய பேருந்து வசதி இல்லாததால் சொந்த ஊர் செல்ல முடியாமல் பயணிகள் தவித்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் இன்று முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 2ஆம் கட்ட தேர்தல் வருகிற 29ஆம் தேதி நடக்கிறது. இந்த நிலையில் கொல்கத்தாவில் உள்ள பாஜக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வார் ரூமில் அமித்ஷா 3 மணி நேரம் தேர்தல் உத்தி குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நான் ஜால்முரி சாப்பிட்டேன், ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அதனை காரத்தை உணர்ந்துள்ளனர். மேற்கு வங்க மாநில வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஸ்வீட்டுடன் ஜால்முரியும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்த இருக்கின்றன. இன்றைய போட்டியில் MS தோனி விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.